அரசாங்கத்தோட வேலை. நமக்கு என்ன காரணம் சொன்னாங்க, ஆடு கொடுக்கல, அதனால உங்க போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்தா தவறு, அந்த ஜியோவே தவறு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டது. ஒரு பெண்மணிக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கொடுங்க, இல்லை கேட்டால் மொத்தத்தை குவாஷ் பண்ணுறேன். என்ன சொன்னாங்க கேட்டா, ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம், ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம், ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம். ஆடு கொடுக்காது வந்து பார்த்தா இது மாதிரி தவறு எங்களோட தான். அது ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்களே பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம். மணிவன் சார் நாங்களே கொடுத்த போது இது கடந்த 10-12 ஆண்டுகளாகவும் வந்து பார்த்தா ஆர்கியூ பண்ண எங்கேயுமே இது நடக்கல. அப்படின்னு கேட்டா எப்படி தான் நீங்கள் உண்மை சொல்லுங்க, பல ஆடு கொடுக்காது எப்படிலாம் தப்புன்னு சொல்லுங்க. ஆடு கொடுக்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ சொல்லுங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அவனோட இண்டிவிஜுவல் சைக்காலஜியே மாறி போயிட்டு அவனோட தனித்திறனே தனித்தன்மையே மாறி போயிடும். அதனால ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ல 60 வயசு வரைக்கும் அவங்க கேட்குற மாதிரி, இந்த பெட்டிஷனர்ஸ் 20 பேர் கேட்குற மாதிரி 60 வயசு வரைக்கும் ரெகுலர் டைம் பே ஸ்கேல்ல எந்த ஒரு வாங்க நான் ஆட் கொடுக்குறேன், நான் போய் விஎஸ்ஆர் ஜாயின் பண்ண போறேன், பேப்பர்ல ஆட் கொடுக்க முடியுமா சார்? ஆட் கொடுக்க முடியுமா சார்? நம்ம ஆட் கொடுக்குறது நம்மளோட வேலையா அரசாங்கத்தோட வேலையா சார்? அரசாங்கத்தோட வேலை. நமக்கு என்ன காரணம் சொன்னாங்க, ஆடு கொடுக்கல, அதனால உங்க போஸ்டிங் எல்லாம் வந்து பார்த்தா தவறு, அந்த ஜியோவே தவறு, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்பட்டது. ஒரு பெண்மணிக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை கொடுங்க, இல்லை கேட்டால் மொத்தத்தை குவாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கும் பாருங்க, ஆடு கொடுக்காதது அரசாங்கத்தின் தவறுன்னு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக மன்னிப்பு கேட்கணும், இல்லை கேட்டா மாற்று மருந்து மாற்று வழியை வந்து பார்த்தா சிந்திச்சு செயல்படுத்த வேண்டியது யாருன்னு கேட்டா அரசாங்கம் தான். அகைன் யாரையும் நான் குறை சொல்லல, எனக்கு இந்த டேபிள் இது என் வேலை கிடையாதுப்பா, நான் அவரை கேளு, அது என்னோட வேலை கிடையாதுப்பா, அது அவரை கேளு, நீ போய் அங்கே சைன் ஒன்று வாங்கிட்டு வந்துரு, அங்கே அந்த பேப்பர் கொடுத்துரு, அப்புறம் இங்கே சைன் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நான் இங்கே பண்ணுறேன். அப்படியா இப்படி மேட்ரா, நீ அதெல்லாம் வேணாப்பா, நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நானே சைன் பண்ணி முடிச்சிடறேன். இதெல்லாம் தெரிஞ்சது நம்ம அரசாங்கத்தில், எல்லா அரசாங்கத்துலையும் எல்லா துறையும் வந்து பார்த்தா இருக்கிறது தான். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் தவறை மறைக்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க நியமித்த அந்த வழக்கறிஞர்கள்லாம் கேட்டீங்கன்னா அரசாங்கத்தின் நடைமுறை தவறுகள், அதை ப்ரொசீஜரல் லேப்ஸ்ன்னு சொல்ற நடைமுறை தவறுகளை எதையுமே நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல, ஆமா நாங்க தான் தவறு செஞ்சோம், அந்த ஆடு கொடுக்குறது எங்க தப்பு தான். நீதிபதியா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டேன், நான் ஒரு நீதிபதியா இருந்தா வெட்டரி அசிஸ்டன்ட் சர்ஜன் போஸ்டிங் இருக்குன்னா விஓ மாதிரி வந்து பார்த்தா ஒரு போஸ்டிங் மினிமம் 10 பேராவது போட்டி போடுவாங்க உங்களுக்கு. இவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து எடுத்ததுனால போட்டி வந்து பார்த்தா ஏகப்பட்டது. போட்டிக்கு நடுவில் ஒருத்தருக்காவது வாய்ப்பு மறுக்கப்பட்டா கூட அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு. இவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் காசை வாங்கிட்டு தகுதி இல்லாதவங்க, ரெனியூவல் பண்ணாதவங்க யாராலையும் போட்டு ஃபில் பண்ணிட்டாங்க, முறைகேடு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீதிபதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை யார் எடுத்து சொல்லணும்? எங்க தப்பு தான் ஒத்துக்க வேண்டியது யாரு? அரசாங்கம். அரசாங்கம் வந்து பார்த்தா அதை ஒத்துக்கல சார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒத்துக்கல. என்ன சொன்னாங்க கேட்டா, ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம், ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம், ஸ்பெஷல் டிஎன்பி சேர்க்கிறோம். ஆடு கொடுக்காது வந்து பார்த்தா இது மாதிரி தவறு எங்களோட தான். அது ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்களே பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம். மணிவன் சார் நாங்களே கொடுத்த போது இது வந்து அவசர காலத்தில் செய்யப்பட்ட ஒரு பணி நியமனம். இது வந்து உயிர்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஆடுகள் மாடுகள் ஒவ்வொரு நாளும் பணி நியமனம் தள்ளி போகிற கால இடைவெளியில் வந்து பார்த்தா பல்வேறு உயிர்கள் பாதிக்கப்படும். அதனால வந்து பார்த்தா அந்த ஸ்கீமோட கோர் ஐடியா அது வந்து பார்த்தா என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் லைவ்லிஹுட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த கோர் அந்த மைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போயிடும். ஆடு மாடுகளாக இறந்து போச்சுன்னு இடத்துல அவசரமாக பணி நியமனம் செஞ்சோம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எடுத்து தவறு கிடையாது சார் அப்படின்னு யாருமே ஆர்கியூ பண்ணலை சார். இது கடந்த 10-12 ஆண்டுகளாகவும் வந்து பார்த்தா ஆர்கியூ பண்ண எங்கேயுமே இது நடக்கல. அப்படின்னு கேட்டா எப்படி தான் நீங்கள் உண்மை சொல்லுங்க, பல ஆடு கொடுக்காது எப்படிலாம் தப்புன்னு சொல்லுங்க. ஆடு கொடுக்க தப்பு இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்போ சொல்லுங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. வேணா ஸ்பெஷல் எக்ஸாம் வைக்கிறோம், அது எப்படிங்க ஸ்பெஷல் எக்ஸாம் வைப்பீங்க? நீங்க பாருங்க ஆடை கொடுக்காம எவனோ உள்ள வந்திருப்பான், அவனுக்குலாம் நீங்க ஸ்பெஷல் எக்ஸாம் வச்சு பண்ணிப்பீங்க. அப்பவும் தப்பு பண்ணீங்க, திரும்ப தப்பு பண்ணதுக்கு எங்களுக்கு அனுமதி கேட்டு திரும்ப ஸ்பெஷல் எக்ஸாம் நாங்கள் பர்மிஷன் கொடுத்தா வந்து பார்த்தா நீங்கள் வந்து உள்ள கொண்டு போய் ரெகுலரைஸ் பண்ணுறீங்களா? இது மற்றவங்களுக்கு பிரசிடென்ட்டாக மற்ற துறைக்கு முன்னுதாரணமாக போயிடும். நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இதை வந்து பேச வேண்டியது யாரு? அட்வொகேட் தான் பேசணும். அட்வொகேட்டுக்கு விஷயத்தை யார் புரிய வைக்கணும்? நாம தான் புரிய வைக்கணும். நாம புரிய வைக்கிறது யாரு? நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? நம்ம சீனியருங்க. அகைன் கொஞ்சம் வருத்தமான வழியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ சொல்றது காயமா இருக்கும். முன்னாடியே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆடு மாடு கூட வயசாகும், வழியா இருக்கும். நான் திரும்ப சாரி கேட்டுக்கிறேன் எல்லார்கிட்டையும். இந்த கருத்து எங்க போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி சந்திக்க தயாரு. ஆடு மாடுக்கும் வயசாகும், அறிவில்லாத ஜீவனுக்கும் வயசாகும். வயசானவெல்லாம் புத்திசாலி கிடையாது. என் அப்பா அம்மாவே தப்பா சொன்னா கூட கேட்காதவன் நான். அது என் வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். நீ அப்பா அம்மா வாரு, நீ சொன்னா எல்லாரும் சரியாருமா? என்னதான் இருந்தாலும் யார் சொன்னாலும் கேட்குற விஷயம் சரிதானா, அது உண்மைதானா, நடைமுறையில சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற பகுத்தறிவு வந்து பார்த்தா நமக்கு இருக்கணும். அதான் பகுத்தறியுதுன்னு. ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம சீனியருங்க யாரோட பண்ணாங்க. நீ போராடிப்பா, மற்றவங்களாம் காசு கொடுத்தாங்க போராடிங்க, சரியா உங்களுக்கு புரிதல் இருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒழுங்காக போய் சேர்க்கல கேட்டால் நான் நீங்கள் நடுத்துல இங்கே உட்காந்து இருப்போம். சார் திருப்பதி சார் எங்கே இருக்காரு?
அன்றைக்கி தேதிக்கு சார் சொல்லுவார் வந்து பார்த்தா, தம்பி நீ வேலையில் சேரும்போது எனக்கு ஒரு 26 வயசு எனக்கு, நான் வேலையில் சேரும்போது தம்பி 29 வயசுரா எனக்கு, இப்போ 40 அவனுக்கு, எனக்கு 42 எங்களோட அந்த இளமை காலம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை இருக்குது, நம்ம பணி நிரந்தரம் செய்யப்படுவோம்னு சொல்லிட்டு அந்த பீரியட் முக்கியமான அந்த ஒரு வேகமான அந்த பீரியட் எல்லாமே நாங்கள் இங்கே கவர்மெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம நீங்களும் உட்பட. அப்போ சீனியர் சொன்னால் எல்லாமே சரியாக இருக்குமா, ஜூனியர் சொன்னால் தப்பாக இருக்குமா, ஆம்பளை சொன்னால் சரியாக இருக்கும், பொம்பளை சொன்னால் தப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இது. யார் சொன்னாலும் எது உண்மைன்னு கேட்டுங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பின்புலம் அவளோட பின்புலம் அப்படின்றதெல்லாம் பார்க்காதீங்க. சார்ட் அவுட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் வந்து பார்த்தா அந்த விதிமுறை அந்த கதைலாம் விட்டுட்டு வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன இந்த நான் லீனியர் கதை சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, கதையை சுற்றி சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ ரெக்கார்டு முத்துராமலிங்கம் சார்னு சொல்லிட்டு ஒரு பேரே சொல்கிறேன் வந்து பார்த்தேன், சொல்கிறாப்புல வந்து பார்த்தா சார் கூட ஐயப்பன் சார் கூட சொன்னார், யாருமே சவுண்ட் இல்லையா, இப்போ டிஎன் வாசா சைட்லேயும் சப்போர்ட் பேச்சு எதுவும் காணும், குரூப்பில் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா சப்சென்டர் ப்ரொபோசல்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்களும் சவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னு ஐயப்பன் சார் ஆதங்கப்பட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம் சார். இங்கே வந்து பார்த்தோன்னா ஒற்றுமை தான் பலம், யுனைட்டின்னு சொல்லிட்டு வந்து பழமொழி. அது என்ன கேட்டால் வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாருக்குமே தெரியும், எனக்கு தெரியுமா இல்லையா தெரியல, நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே தெரியும். சேமிப்பு எவ்வளோ முக்கியம், எப்பப்பா சேமிப்பா சேமிச்சு வைப்பா, ஆடம்பரமாக செலவு பண்ணாதுப்பா, தேவையில்லாம ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் நம்ம ஆயா பாட்டி தாத்தா காலத்துல இருக்கிற ஒரு விதிமுறை எந்த காலத்துக்கு மாறாது. சேமிப்பு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீணாகாது. அதே மாதிரி என்ன கேட்டிங்கன்னா எல்லா பேச்சு நம்ம கேட்டால் கூட எது சரியான விஷயமோ அதை பகுத்தறிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட கற்றுக்கிட்ட நாலேஜ் எடுத்துட்டோம்னு கேட்டால் அதுவும் வீணாகாது. சேமித்து வைக்கிறதும் வீணாகாது, நாலேஜும் வீணாகாது, படிப்பும் வீணாகாது. அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா தவறாக ஒருத்தர் சொன்னாலோ சரியாக சொன்னாலோ நம்ம விஷயத்தை என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்மளோட பங்களிப்பு நம்மளோட வந்து பார்த்தோன்னா என்ன நம்ம வந்து அதுக்கான விஷயத்தை நம்ம செய்யலாம். இது எனக்கு மட்டும் தான் செய்கிறாங்களா இல்லை நமக்காக செய்கிறாங்களா, ஒருத்தருக்காக செய்கிறாங்களா பலருக்கு செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சு எல்லாரும் வந்து பார்த்தா வரணும். அதனோட இம்பாக்ட் தெரியும், நமக்காக செய்கிறாங்களா இல்லை மற்றவங்க செய்கிறாங்க. 1000 ரூபா போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காசு அனுப்பிச்சிட்டு நான் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டேன், ஆனால் நான் வரல. அதுக்கு பல்வேறு காரணம் வந்து பார்த்தோன்னா நம்ம உண்ணாவிரதத்தில் இருக்க மாதிரி. அப்போ என்ன கேட்டிங்கன்னா அது மாதிரி என்ன கேட்டிங்கன்னா எவனுக்கோ தோன்றது, யாருக்கோ தோன்றது, என்னென்ன தோணுதோ ஐடியாவே இல்லாமல் பேரை சொல்லியே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தா நாகஜோதி மேடம், நாகஜோதின்னு ஒரு பேர் வருது, சரியா எனக்கு ஆள் தெரியாது. அன்றைக்கி வெட்டினரி கவுன்சிலில் பார்த்த மாதிரி இருக்குது. யாராவது இருந்தால் அகைன் ஒரு கேள்வி, இது என்ன கேட்டால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இது கேள்வி. ரெஸ்பெக்டட் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே சொல்கிறோம். நேற்று ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி மீட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீமதி மேடம் ஹானரபிள் ஸ்ரீமதி மேம் அஃபிடேவிட்டை கொடுக்கணும், கூட ரெப்ரசன்டேஷன் இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன்னு கேட்டால் கன்சிடர் பண்ணுறான்னு சொல்லியிருக்காரு செக்ரட்டரி. ஸ்ரீமதி ஹானரபிள் ஸ்ரீமதி மேம்ஸ் அஃபிடேவிட் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது யாரையும் தாக்குறது இல்லை, திரும்ப சொல்கிறேன். நான் நிறைய ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சாரி, தவறாக இருந்து கேட்டால் சாரி. ஆனால் பட் செய்கிற விஷயம் தப்பை சுட்டி காட்டாத வரைக்கும், பிரச்சனை இதுதான் கண்டுபிடிக்காத வரைக்கும், ஆப்ரேஷன் வந்து பார்த்தா பேன்க்ரியாஸில் ஒரு சின்ன டியூமர் இருக்கிறதுல போயிட்டு வந்து பார்த்தா கேஸ் நம்ம வந்து ஸ்டொமக் போட்டு கிழிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஏதோ கேஸ்ட்ரைட்டிஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வச்சுங்களேன். அது வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து என்ன கேட்டினா கொஞ்சம் வந்து பார்த்தா பெத்தலாஜிக்கலாக ஹிஸ்டோபெத்தலாஜிக்கலாக பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா ஒரு லெபார்ட்டரி டயக்னோசிஸ் லெவலில் போனால் தான் கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் வந்து பார்த்தேன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மேடம் பிரபாவதி மேடமும் சொல்கிறாங்க, நாகஜோதி மேடமும் சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி மேடத்தோட அஃபிடேவிட்டை கொண்டு வந்து அந்த காப்பி எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த அஃபிடேவிட் காப்பி எடுத்துக்கிட்டு ரெப்ரசன்டேஷன் லெட்டர் இண்டிவிஜுவலாக கொடுத்தா வந்து பார்த்தா கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறார். மீன் வாயில் நான் இருக்கிற டைமில் சார்ட் அவுட் பண்ணுறவங்க ப்ராப்ளம் சொல்கிறேன், சார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக்ரட்டரி நேற்று சொன்னார் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்துச்சு. இதை பற்றி யாராவது எனக்கு தெளிவாக கொஞ்சம் புரிய வச்சிங்க, விஷயம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் புரிய வைங்க சார். நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். மைக் வாங்கிக்கோங்க. சொல்லுங்க. நானும் நாகஜோதி மேடமும் போய் பார்த்தோம், செக்ரட்டரி சாரை பார்த்தோம் சார். சத்தமாக பேசு. நானும் டாக்டர் நாகஜோதி மேடமும் செக்ரட்டரி சார் பார்த்தோம். அவர் 2 நிமிஷமே பேசினார், அந்த மாதிரியே பேசினார், கொடுத்த லெட்டர் வாங்கிட்டாரு. இது நீங்கள் சொன்னது தான், இந்த சுப்ரீம் கோர்ட் அஃபிடேவிட் ஸ்ரீபதி ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் அஃபிடேவிட் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிடர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டதெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தாருங்களா? அகைன் என்ன கேட்டிங்கன்னா ஓகே தேங்க்யூ. இப்போ நான் ஸ்ரீமதி ஒரு ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட்னா என்ன
தமிழை சொல்லணும் கேட்டீங்கன்னா பேப்பர் படிக்கிறவங்க இல்லை நியூஸ்லாம் படிக்கிறவங்க பார்த்தா எல்லாரும் படிப்பீங்க எல்லாருமே. பிரமாண பத்திரம் அதெல்லாம் கேட்டால் நான் ஒரு உறுதிமொழியை தரேன், ஒரு எழுத்துப்பூர்வமான உறுதிமொழியை தரது தான் அஃபிடேவிட்னு சொல்கிறோம் பாருங்க. இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மை, இதுக்கு நான் கட்டுப்படுறேன், இதில் ஏதாவது தவறு தான் அதுக்கு முழு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லத்தான் அஃபிடேவிட். ஸ்ரீமதி வந்து பார்த்தா மேடம் எப்படி ஆனரபிள் ஜட்ஜ் ஸ்ரீமதி மேம் எப்படி அஃபிடேவிட் கொடுப்பாங்க? ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. அவங்க எப்படி அஃபிடேவிட் கொடுப்பாங்க? என்ன அஃபிடேவிட் கொடுத்தாங்க? கிடையாது. ஆர்டர் என்ன கொடுத்தாங்க அப்போ அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சுருக்கமாக சொல்ல, நம்ம வெட்டனரி கவுன்சில் நான் பேசிட்டேன், இது எல்லாருக்கும் வந்து புரியும் சொல்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் வந்து பார்த்தா 45 வயசுக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கலாம் வந்து பார்த்தா சொசைட்டியில் ரொம்ப கஷ்டம் வந்து பார்த்தா மான அவமான அசிங்கம் எல்லாத்தையும் படணும், மன அளவில் உடல் அளவில் எல்லாத்தையும் படணும். கூட இருக்கிற ஃபேமிலிக்குள்ளேயே அவன் வந்து பார்த்தா ஒழுங்காக பழக முடியாது. அவனால் அவனோட இண்டிவிஜுவல் சைக்காலஜியே மாறி போயிட்டு அவனோட தனித்தன்மையே மாறி போயிடும். அதனால் ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் 60 வயசு வரைக்கும் அவங்க கேட்குற மாதிரி, இந்த பெட்டிஷனர்ஸ் 20 பேர் கேட்குற மாதிரி 60 வயசு வரைக்கும் ரெகுலர் டைம் பே ஸ்கேலில் எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் எதுவுமே தேவையில்லை. பென்ஷன் பெனிஃபிட்டு அதே போல் என்ன கேட்டால் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்லாம் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பணி தொடர்ந்து செய்யறதுக்கு, தொடர்ந்து பணியில் ஆட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தாங்கன்னா கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி படி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதை நமக்கு தெரியும். கன்சிடர் பண்ணுப்பா, நான் லவ் ப்ரொபோசல் பண்ணேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணு. கன்சிடர்னா எனக்கு சும்மா கிடையாதுன்னு பார்த்தேன். அதை ரொம்ப கூர்மையாக கவனித்து இது ஆமாம் இல்லை, இது தகுதி உடையது தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறது. அப்போ என்ன கேட்டால் வந்து பார்த்தா எதுவுமே இவனை பார்க்கல, இவ்வளோ பார்க்கவே இல்லை வந்து பார்த்தா எனக்கு பிடிக்கல, பிடிச்சது அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே சிச்சி நீலாம் உனக்கு எனக்கு பிடிக்காது, போ உங்களெலாம் ப்ரொப்போசல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்றது வேறு. கன்சிடரேஷனாக கேட்டால் ஆமாம் இவன் நல்லவன் கெட்டவன், இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து பார்த்தா ஒரு காமெடிக்காக சொல்கிறோன்னு பார்த்தா எல்லாத்தையும் தீர ஆராய்ஞ்சு வந்து பார்த்தா ஒரு வாழ்க்கைக்கே ஒரு பார்ட்னரை சேர்க்கும் போது என்ன கேட்டிங்கன்னா கன்சிடர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது மீனிங்கில் சொல்கிறோன்னு பார்த்தா. அப்போ கன்சிடர் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா தீர ஆராய்ங்க, அவங்க கொடுக்குற பெட்டிஷனில் இருக்க நியாயங்கள் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தா அவங்க சொல்கிற கூற்றுகள் எல்லாமே உண்மைதானா நியாயம் தானான்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடரேஷன். இதை தான் ஸ்ரீமதி மேடம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ரீமதி மேடம் கன்சிடரேஷன் கொடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஆர்டர் போட்டாங்க. ஒரு ஆர்டர் என்ன கேட்டிங்கன்னா அந்த 20 பெட்டிஷனில் திரும்ப போய் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, உங்கள் செக்ரட்டரி டைரக்டர் கிட்ட கொடுத்து எங்களுக்கு இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எழுதி கொடுத்துட்டு எங்களுக்கு சம்பளமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க முடிவு பண்ணட்டும். அதே போல் இந்த 20 பெட்டிஷனர் போய் சுப்ரீம் கோர்ட்டில், ஏன்னா இந்த ஆர்டர் வந்து போட்டது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எழுதான் ஆகணும்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் போய் டிஎன்பிசிலையும் நாங்கள் இதே மாதிரி எனக்கு இதெல்லாம் வேலை மட்டும் போதும், சம்பளம் மட்டும் போதும், ரெகுலர் டைம் பேசிக்கலாம், ஆனால் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே எழுதி பிரமாண பத்திரம், அந்த பிரமாண பத்திரத்தை வந்து பார்த்தா நீங்கள் இதில் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, இதை மாற்ற மாட்டேன், இதில் இருக்கிற எல்லா கருத்தும் நான் என் முழு அறிவோட நான் வந்து பார்த்தா ஒத்துக்கிட்டு எழுதி சைன் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லி தான் அஃபிடேவிட். இந்த அஃபிடேவிட்டை சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ணுங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் இன்கேஸ் ஏற்றுக்குச்சுன்னா எப்படி ஏற்றுக்குன்னு கேட்டால் ஆமாம் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காத போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வெட்னரியனை ஒரு 12 வருஷம் 13 வருஷம் வேலை செஞ்சவனை வெளியேற்றத்தை விட புதுசாக ஒரு டிஎன்பிசி ரெக்ரூட் பண்ணால் அவனுக்கு ட்ரைனிங் அவன் ஒரு பீரியட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்து குறைஞ்சபட்சம் எடுத்துங்க ஒரு விஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து 5 வருஷமாக தான் ஆகும். நம்மளவு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டயக்னோசிஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஒரு 5 வருஷம் சர்வீஸ் தேவைப்படும் சார் அவனுக்கு. உண்மைதான் இல்லைங்களா? ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கிட்டு கரெக்டாக டயக்னோசிஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ரூரல் ஏரியாவில் குறைஞ்சபட்சம் 3 to 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும். அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வெட்னரியனை வேலையில் ரீட்டர்ன் பண்ணுறது அரசாங்கத்துக்கு நல்ல சர்வீஸை கொடுக்க முடியும் சொசைட்டிக்கு. அதே போல் அவன் பென்ஷன்லாம் வேணான்னு சொல்லும்போது ரெகுலர் எம்ப்ளாயி எடுக்கிறத உடனே கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக்கலாக வந்து பார்த்தோன்னா ஃபண்டு வந்து பார்த்தா நிறைய செலவினங்கள் வந்து குறையுது. அதனால் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி அகைன் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லும். என்ன சொல்கிறோம்? அஃபிடேவிட் ஃபைல் பண்ணால் கூட ஆமாம் இதெல்லாம் வந்து அவங்க நியாயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறோம், இதுக்கு நீங்கள் ஓகே தானா, இதுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். அரசாங்கம் ஓகேன்னு சொன்னால் நாங்கள் அதை பற்றி நாங்கள் முடிவு சொல்கிறோம். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? 60 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தா பெனிஃபிட்லாம் இல்லாமல் சம்பளம் கொடுக்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணோம், அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி நம்பர் வாங்கி அஃபிடேவிட் ஃபைல் பண்ணி அதை சொன்னால் சுப்ரீம் கோர்ட் ஒரு நோட்டீஸ் பாஸ் பண்ணோம். அப்போ அரசாங்கம் சொல்லணும் ஆமாம் நாங்கள் ஓகேன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த விஷயம் வந்து செல்லுபடி ஆகுமே. இதுக்கு நாகஜோதி மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதுக்காக சொன்ன ஒரு பேரை சொல்கிறேன்னு கேட்டால் புரிதல் இல்லாதவங்க வந்து பார்த்தா குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஸ்ரீமதி ஹானரபிள் ஜட்ஜ் ஸ்ரீமதி மேடம் ஸ்ரீமதி மேம்ஸ் அஃபிடேவிட்டு இப்போ புரியுது. அஃபிடேவிட்னா என்ன, ஆர்டர்னா என்ன இப்போ புரிஞ்சுதுங்களா? யாரையும் குறை சொல்கிறதுக்காக இல்லை. ஸோ இது மாதிரிலாம் வந்து பார்த்தா ஒரு குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டு. ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் அப்படின்னா என்ன மீனிங்? நீ போகிற வழியே வந்து பார்த்தா ஒரு குருட்டு வழி, நீ போகிற வழியே வந்து பார்த்தா ஒரு பள்ளத்தாக்கு, நீ போகிறதே வந்து பார்த்தா சரியாக உனக்கே தெரியல வழி, இதில் வேறு 10 பேர் கையை பிடிச்சிருந்த பள்ளத்தில் தட்டனா எப்படி
ஆமா என் சீனியர்ஸ் தவறு பண்ணதுனால தான் நான் இப்ப திட்டுறேன், அவங்களும் சேர்த்து வந்து பார்த்தாங்க. உனக்கே வழி தெரியாது, உனக்கே ரூல் தெரியாது, உனக்கே சட்டம் தெரியாது. அப்ப எனக்கு தான் தெரியுமா கேட்டா, அரைக்குறையா தெரிஞ்சாலும் நான் கத்துக்கிட்டே இருப்பேன், டெய்லி கத்துக்கிட்டே இருக்கேன், டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருந்தால் தான் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா, முதல்ல ஒன்று சொன்ன வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்து அது கூட பழகி அது என்ன சிம்டம்ஸ் வெளிப்படுத்துதுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோம். இதே ஒரு மெடிக்கல்ஸ் வந்து பார்த்தா ஹியூமன் பீங் வாயில சொல்லுவான் இது கஷ்டம், இது கஷ்டம். அது மாதிரி நான் கேட்டேன்னா நம்ம பிரச்சனை நமக்கே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய் விட்டு நம்மளே பேசணும், நம்மளே ஆக்டிவிட்டிஸ் இல்லை, நம்மளோட சைட்லேருந்து ஆக்ஷன் இல்லாமல் இன்ஆக்ஷனில் இருந்தோன்னு கேட்டால், ஒரு டார்மெண்ட்டாக இருந்தோன்னு கேட்டால் யாருக்கு என்ன புரியும்? அதுதான் சொன்னேன், நமக்கு வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு நிறைய வேலை இருக்கு வந்து பார்த்தேன். ஆனால் உங்க வேலை தான் சரி, கொடுப்பா பேப்பர் கொடுப்பா சார், தம்பி சொன்ன மாதிரி உட்காருங்க. அப்புறம் எங்கேருந்து வரீங்க, இன்னும் எவ்வளோ நாள் சர்வீஸ் இருக்கு? அப்படியா, சரி சரி சரி, ஓகே பார்க்குறேன் அப்படிங்களா? அந்த ஸ்ரீமதி ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தா ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்களே, அதை பண்ணிட்டா வாங்கிட்டு வந்துடும். ஒரு 2 லைன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்கேன், நான் வந்து பண்ணி தரேன். இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் என்ன கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும். ஸ்ரீமதினு ஒரு ஜட்ஜ் வந்து பார்த்தா இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லாரும் எங்கள் பெனிஃபிட்லாம் விட்டு கொடுக்குறோம், விட்டு கொடுத்தா எங்களை வேலையில் தொடர்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் பண்ணணும். அப்போ அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதுக்கு ஓகே சொல்லணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அப்போ அதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொன்னாங்கன்னா, இவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா இல்லைன்ற பதில் வந்து பார்த்தா அப்புறம் வரும். இந்த ப்ராசஸ் நடக்க எவ்வளோ நாள் ஆகும் தோராயமா? அவங்க அகைன் ஒரு கேள்வி, இந்த ப்ராசஸ் நடந்து முடிக்க மட்டும் எவ்வளோ நாள் ஆகுங்க சார்? சுப்ரீம் கோர்ட் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண சார், நம்ம ஒன்னான தான் சார் வந்து பார்த்தா ஒரு அட்வொகேட்டை வைக்கணும், காசை போடணும், அது என்னன்னு பார்க்கணும், அது கண்டென்ட் என்பதை கொடுத்து வந்து பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல கேஸ் ஃபைல் பண்ணோம், அடுத்து அஃபிடேவிட் வந்து பார்த்தா ஃபைல் பண்ணுறோம், அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து கிரியேட் ஆகி இவங்களுக்கு வரும், இவங்க ஒரு பதில் சொல்லணும், ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஜீவோ போடுவாங்க. அது யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் மற்ற துறை அதிகாரி மற்ற துறையில் இருக்கிற தற்காலிக பணியாளர்களும் அது மாதிரி கேட்டக்கூடாது. அப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் அதை போன்ற ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறோம். அது மாதிரி தற்காலிக ஊழியர்கள் நாங்களும் 60 வயசு வரைக்கும் எங்களுக்கு பெனிஃபிட்லாம் விட்டுறோம். எப்படிங்க? நாங்களும் பெனிஃபிட் விட்டுறோம். அதான் கால்நடை பராமரிப்பு துறை தான் வந்து பார்த்தா பணிநிரந்தரம் செய்யணும்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வந்து பார்த்தோன்னா பெனிஃபிட் விட்டு கொடுத்துறோம், எங்களையும் வந்து பணிநிரந்தரம் செய்யுங்கன்னு சொன்னால் அரசாங்கம் என்ன பண்ணும்? There is a possibility to give the consideration towards us. நமக்கு வாய்ப்பு தள்ளி இருக்கா? இப்போ சொல்லுங்க.